தீபாவளி நாள் இந்துக்கள் பண்டிகை மட்டும் இல்லை. தீபாவளி என்ற சொல்லின் அர்த்தம் ஒளியின் வரிசை என்பதாகும். 2500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஒளி இருளை வெல்லும் சக்தியின் சின்னமாகும். பெரும்பாலும் வீடுகளில் தீபங்கள், விளக்குகள் மற்றும் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடப்படுகின்றது. இந்த பண்டிகை பல மதங்களும் கலாச்சார ரீதியாக சிறப்பாகப் பிணைக்கப்படுகிறது மற்றும் ஒவ்வொரு மதத்திலும் தனித்துவமான அர்த்தங்களுடன் பிறந்துள்ளது. இது உலகளாவிய அளவிலும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் திருவிழா ஆகும். இந்து மதத்தில் இந்துக்கள் தீபாவளியை மிக பெரிய திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். லட்சுமி தேவியின் ஆதரவையும், ராமாயணத்தில் ராமன், சீதை, லட்சுமணன் திரும்பி வருவதை நினைவுகூருவதும், கிருஷ்ணனின் நரகாசுரனை வென்றதை கொண்டாடும் காலமாகவே இந்த பண்டிகை விளங்குகிறது. ஒளி இருளை மாற்றி செல்வம் மற்றும் ஆன்மீக நலனை கொண்டுவரும் விழாவாக இதை பார்க்கிறார்கள். சீக்கிய மதத்தில் தீபாவளி சீக்கியர்கள் தீபாவளியை குரு ஹர்கோபிந்த் சாஹிப் சிறையிலிருந்து விடுபட்ட நாள் என்றும் தீர்க்கதரிசன நாளாகவும் கொண்டாடுவர். அம்ரித்சர் உள்ள சுவர்ணமண்டபத்தில் தீபாவளி சிறப்பு ஒளிபரப்பும் நடைபெறுகிறது. சமண மதத்தினரான ஜைனர்களுக்கு தீபாவளி மிகவும் முக்கியமான பண்டிகை. இந்த நாளில் மகாவீரர் நோயற்ற பரிமாணத்தில் இருந்து விடுபட்டு ஆன்மீக விடுவிப்பு பெற்றதாக கொண்டாடப்படுகிறது. வெள்ளை உடையில் தூய்மையுடன் வழிபாடு மேற்கொள்கின்றனர்.